ஓம் சாந்தி 19.1.2022 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, காரிய விவகாரங்களை செய்து கொண்டே புத்தி யோகம் ஒரு தந்தையிடம் ஈடுபட்டிருக்கட்டும். இதுதான் உண்மையான யாத்திரை. இந்த யாத்திரையில் ஒருபோதும் களைப்படையக்கூடாது. கேள்வி: பிராமண வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எந்த விஷயத்தின் பலம் தேவை? பதில்: அநேக ஆத்மாக்களின் ஆசீர்வாதத்தின் பலமே முன்னேற்றத்திற்கான சாதனமாகும். எவ்வளவு அநேகருக்கு நன்மை செய்வீர்களோ, தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கும் ஞான ரத்தினங்களை தானம் செய்வீர்களோ, அவ்வளவு அநேக ஆத்மாக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். பணம் இருந்தால் சென்டர்ஸ் திறந்து கொண்டே செல்லுங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு ஆலோசனை கூறுகிறார். ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி திறங்கள். அதில் யாருக்கெல்லாம் நன்மை நடக்கிறதோ அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த முரளியில பாபா நீங்க ஞானம் நல்லா புரிய வைக்கணும் அப்படின்றார். சங்கொலி எழுப்பணும். நீங்க ஞானம் புரிய வைக்கல அப்படின்னா பாபா சொல்லிடுவாரா, உங்ககிட்ட தாமரை இருக்கு, சக்கரம் இருக்கு, ஆனால் சங்கு இல்லை, எனக்கு ஞானி ஆத்மாக்கள் தான் பிடிக்கும் அப்படின்றார் பாபா. ஆகையால் பிறருக்கு ஞானம் புரிய வைக்கணும். அந்த லெக்சர்ஸ் கூட ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கணுன்றார். பழைய உலகத்தை நீங்கள் விவாகரத்து செய்யுங்க அப்படின்னா விட்டுடுங்க. நீங்கள் விவாகரத்து செய்யலை அப்படின்னா புதிய உலகத்தோடு யோகமும் இருக்காது. 63 பிறவைகள் அந்த பழைய உலகத்தில் இருந்து நல்ல துக்கத்தை அனுபவிச்சிருக்கீங்க. ஆகையால் இந்த பழைய உலகத்தை விவாகரத்து செய்திருங்க அப்படின்றார். தேகம் உட்பட என்னவெல்லாம் இருக்கோ அனைத்திற்கும் விவாகரத்து கொடுத்துடுங்க. அப்புறம் நீங்கள் தனியான ஆத்மாவாகி என்னிடம் வாங்க அப்படின்றார். இங்கே செல்வந்தர்களிடம் 50 கோடி இருக்கலாம், ஆனாலும் ஒரு காசுக்கும் பெறாதவர்கள்தான். ஏன்னா எல்லாமே எரிந்து சாம்பலாக போகிறது அப்படின்னு புரிய வைக்கிறார். ஆகையால் இதுதான் உண்மையான வருமானம், இதுதான் கூட வரக்கூடிய வருமானம் அப்படின்னு புரிய வைக்கிறார். முரளியின் பாடல்: இரவு பயணிகளே, களைப்படையாதீர்கள். ஓம் சாந்தி. பாடலின் பொருள் குழந்தைகளுக்கு தானாகவே புத்தியில் வர வேண்டும். இப்போது நாம் அனைவரும் ஆன்மீக பயணிகள். ஆத்மாக்கள் பகவான் தந்தையிடம் செல்ல வேண்டும். ஜீவாத்மாக்கள் செல்ல வேண்டும் என்று சொல்வதில்லை. ஜீவாத்மாக்கள் ஷரீரத்தை விட்டுவிட்டு திரும்பி செல்ல வேண்டும். மனிதர்கள் இறந்து விட்டால் இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொல்கிறார்கள். ஆனால் நல்ல அல்லது கெட்ட சம்ஸ்காரங்களுக்கு ஏற்றபடி மறுபிறவி கிடைக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். கெட்ட சம்ஸ்காரங்களின் காரணமாக உங்களுடைய தலையில் பாவ சுமை ஏறி இருக்கிறது. இந்த பிறவி மற்றும் அநேக பிறவிகளின் பாவ சுமை தலைமீது இருக்கிறது. இப்போது அதை நீங்கள் யோக பலத்தின் மூலம் எரிக்க வேண்டும். பாபாவை நினைவு செய்வது, இதற்குதான் யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. காம சிதையில் அமர்ந்ததினால் பாவாத்மா ஆகிறீர்கள். மேலும் இந்த யோக அக்னியினால் ஏறி இருக்கும் பாவம் எரிகிறது. நாம் பயணிகள் என்பதை பிராமண குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். குடும்ப காரியங்களில் இருந்தாலும் தொழில் போன்றவை செய்தாலும் புத்தி யோகம் பாபாவிடம் இருந்தது என்றால் நாம் யாத்திரையில் இருப்பது போன்றதாகும். இதில் களைப்படையக்கூடாது. நிறைய முயற்சி தேவை. கீதையில் யுத்தத்தை காட்டியிருக்கிறார்கள், ஆனால் யுத்தம் பற்றிய விஷயம் எதுவும் இல்லை. இங்கே உங்களுடையது யோக பலத்தின் விஷயமாகும். ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரம் நிச்சயம் கீதைதான்.
ஆனால் அவர்கள் ஹிந்து என்று சொல்கிறார்கள். இப்போது மனிதர்கள் தங்களை தேவி தேவதா தர்மம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். பொய்யான மாயை, பொய்யான உடல் என்று சொல்கிறார்களே, அது முற்றிலும் சரிதான். பொய்யான கண்டத்தில் பொய்யாகத்தான் வாழ்கிறார்கள். உண்மையான கண்டத்தில் உண்மையாக இருப்பார்கள். உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் உண்மையை சொல்கிறார். பிராமணர்களாகிய நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள். இதற்கு புதிய உயர்ந்த வர்ணம் என்று சொல்லப்படுகிறது. எனவே உங்களுடைய குலம் மிகவும் உயர்ந்தது. பிராமணர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் சங்கமத்தில் பிரம்மாவின் சந்ததிதான் பிராமண குலமாகிறது. இது பழைய உடல். இதற்கு ஏதாவது ஒன்று வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். சிவபாபாவிற்கு பழைய செருப்பு தான் வேண்டும். புதிய செருப்பு என்றால் புதிய உடல். அதில் வரவேண்டிய அவசியமே இல்லை. எது புதியதிலும் புதியதாக இருந்ததோ அது இப்பொழுது பழையதாகிவிட்டது. பாபா எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறார். எனக்கு பழைய செருப்பு தான் வேணும், அதாவது பழைய உடல் தான் வேணும். அதுக்காக எனக்கு புது உடல் கிடைக்காதுன்னு இல்லை, ஆனால் நான் புது உடலுக்குள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு புரிய வைக்கிறார். இருந்தாலும் அதோடு விட்டுடலை பாபா. எந்த உடல் புதியதாக இருந்ததோ இப்போ அதே உடல் பழையதாக இருக்கு, அவ்வளோதான் அப்படின்றார். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய தந்தை திரும்ப அழைத்து செல்வதற்காக உங்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். நாம் சொர்க்கத்தின் எஜமானராக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். இனி நமக்கு மறுபிறவி சத்யுகத்தில்தான் கிடைக்கும். சிலர் நாங்கள் அந்த சாதுவிடம் சென்றோம், மிகுந்த அமைதி கிடைத்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் அது கூட அற்பகால தற்காலிக சாந்தி தானே. அதுவும் 10 அல்லது 20 பேருக்கு மட்டுமே கிடைக்கும். ஆனால் இங்கு முழு உலகத்திற்கும் கிடைக்கிறது. முழு உலகத்திற்கும் கிடைக்கிறது என்பது சவாலான விஷயம். அதாவது அந்த சாது சன்னியாசிகள்கிட்ட கொஞ்சம் பேர் போவாங்க, ரொம்ப அமைதி கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இது முழு உலகத்துக்கே அமைதி கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயந்தான், டைம் எடுத்துக்கும். உண்மையிலும் உண்மையான அமைதி என்பது சத்யுகத்தில்தான் இருக்கும். யார் புத்திசாலி குழந்தைகளோ அவர்கள் போன கல்பத்தை போலவே தங்களுடைய முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் ஞான சிதையில் அமர்ந்து சொர்க்கத்தின் மகாராஜா மகாராணி ஆகுங்கள். பாபா கூறுகிறார், சிவபாபாவை நினைவு செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உதவி கிடைக்கும். நீங்கள் தூய்மையாகவில்லை என்றால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று தந்தை கூறுகிறார். இந்த கடைசி பிறவியில் தூய்மையாகவில்லை என்றால் நீங்கள் ராஜ்ய பதவியை இழந்து விடுவீர்கள். சிலரிடம் 50 கோடி இருக்கலாம், இருந்தாலும் பாபா வர்த் நாட் எ பெனி அப்படின்றார். அதாவது ஒரு காசுக்கும் பெறாதவர்கள்தான். ஏனென்றால் இவை அனைத்துமே எரிந்து சாம்பலாக போகிறது. உண்மையான வருமானம்தான் கூடவே வரும். குழந்தைகளே, சென்டர்களை திறந்து கொண்டே செல்லுங்கள், மனிதர்களை அலங்காரம் செய்யுங்கள் என்று பாபா ஆலோசனை கூறுகிறார். ஆனால் யூனிவர்சிட்டி கம் ஹாஸ்பிட்டல், அதாவது பல்கலைக்கழகம் மற்றும் மருத்துவமனை திறப்பவர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அதாவது மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லது நீங்கள் திறந்து வையுங்கள், வேறு யாராவது புரிய வைப்பார்கள். நீங்களே திறந்து நீங்களே நல்லா புரிய வச்சிங்கன்னா ஓகே தான்.
இல்லை பாபா, எங்களுக்கெல்லாம் புரிய வைக்க நேரம் இல்லை அல்லது புரிய வைக்க வராது அப்படின்னா சரி, பணம் இருக்கா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி திறந்து வைங்க, வேறு யாராவது புரிய வைப்பாங்க. அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக கூட நிறைந்து விடுவீர்கள். பலம் கிடைக்கிறதல்லவா? 21 பிறவிகளுக்கு லாபம்தான். அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, சென்டர்ஸ் திறந்து வைங்க, நீங்களே புரிய வைங்க, அப்போ எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த இடத்துல யாரெல்லாம் ஞானம் கேட்குறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறாங்களோ, அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் திறந்து வைக்கிறீங்க, ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா, நீங்கள் திறந்து வைங்க போதும், யாரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அப்போவும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றார். இது 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு லாபமே லாபம்தான். ஒவ்வொருவருக்கும் உண்மையான யாத்திரை செய்வதற்கான வழியை சொல்ல வேண்டும். சண்டை வரும், ஆனால் அபலைகள் பொறுத்து கொள்ளதான் வேண்டும். அதாவது சில நேரத்தில் சேவைன்னு சொல்கிறோம், அந்த சேவையில் கூட பல பிரச்சனைகள் வருது. நீங்கள் யாருக்காவது யாத்திரையை சொல்லி கொடுத்துருப்பீங்க, ராஜயோகத்தை சொல்லி கொடுத்துருப்பீங்க, அவங்களும் நல்லா செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. அப்போ அவங்க நீங்கள் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கெடுக்கிறீங்கன்னு சண்டைக்கு வருவாங்க. உங்ககிட்டையும் சண்டைக்கு வரலாம். அல்லது நீங்கள் யாருக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். நீ ஏன் இப்படிலாம் செய்தேன்னு அவங்க வீட்டில் கேட்கலாம். இதெல்லாம் வரதான் செய்யும், எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் அப்படின்றார். அப்படின்னா புரிய வைக்கணும், அதனால் பயப்படக்கூடாது. எனவே குழந்தைகள் இப்போது மிக நல்ல முறையில் முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் லெக்சர்ஸு கூட ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கணும் அப்படின்றார். தெளிவாகவும் புதுமையாகவும் இருக்கணும். சங்கொலி எழுப்ப வேண்டும். இல்லையென்றால் இவர்களிடம் சங்கு இல்லை என்று பாபா கூறிவிடுவார். தாமரை மலருக்கு சமமாக இருக்கலாம், கையில் சக்கரம் கூட இருக்கலாம், ஆனால் சங்கு இல்லை என்று சொல்லுவார். அதாவது தாமரை போல நீங்கள் தூய்மையாக கூட வாழ்ந்துட்டுருக்கலாம், புத்தியில் ஞான சக்கரம் சுதர்சன சக்கரம் சுற்றிட்டும் இருக்கலாம். அப்படின்னா தாமரை அலங்காரம் இருக்குது, சக்கரமும் இருக்குது, ஆனால் பிறருக்கு சொல்லலைன்னா பாபா என்ன சொல்வார், அலங்காரங்களில் உங்களுக்கு இந்த அலங்காரம் இல்லை, சங்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுவார். ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் தான் எனக்கு பிரியமானவர்கள் என்று பாபா கூறுகிறார். அதனால ஞானத்தை கூட புரிய வைக்கணும், சங்கொலி எழுப்பணும். பழைய உலகத்தை விவாகரத்து செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் புதிய உலகத்தோடு யோகமும் இருக்காது. ராவணபுரியில் 63 பிறவிகள் துக்கம் அடைகிறீர்கள். இப்பொழுது இந்த பழைய உலகத்தை விவாகரத்து செய்துவிடுங்கள். தேகம் உட்பட என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்திற்கும் விவாகரத்து கொடுத்து விடுங்கள். பிறகு நீங்கள் தனியாக ஆத்மாவாகி என்னிடம் வாருங்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஞானம் நிறைந்த ஆத்மாவாகி சங்கொலி எழுப்ப வேண்டும். ஒவ்வொருவருக்கும் உண்மையான யாத்திரையை கற்பிக்க வேண்டும். உங்களுடைய பிரஜைகளை தயார் செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், புத்தியின் மூலம் பழைய உலகத்தை விட்டுவிட வேண்டும். புதிய உலகத்தில் புத்தி யோகத்தை ஈடுபடுத்த வேண்டும். பயமற்றவர்களாக விரோதமற்றவர்களாக ஆக வேண்டும். வர்தானம், வியக்த பாவத்தின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு அவ்வியக்த நிலையின் அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள். இல்லறத்தில் இருந்து கொண்டே பந்தனமற்றவர் ஆகுவதற்கு எண்ணத்திலும் கூட எந்த ஒரு சம்பந்தத்திலும் தன்னுடைய தேகம் மற்றும் பொருட்களிலும் கூட சிக்கிக்கொள்ளக்கூடாது. எண்ணத்திலும் கூட எந்த ஒரு பந்தனமும் கவர்ந்திழுக்க கூடாது. ஏனென்றால் எண்ணத்தில் வந்தால் எண்ணத்திற்கு பிறகு கர்மத்திலும் வந்துவிடும். எனவே
ஷரீர உணர்வில் வந்தாலும் ஷரீர உணர்வின் ஈர்ப்பில் வரக்கூடாது. அப்போதுதான் விடுபட்ட மற்றும் அன்பான அவ்வியக்த நிலையின் அனுபவம் செய்ய முடியும். ஸ்லோகன்: தந்தையின் துணையை அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் எல்லைக்கு உட்பட்ட கரைகளை, அதாவது ஆதாரங்களை விட்டு விடுங்கள். ஓம் சாந்தி. அன்பில் மூழ்கிய நிலையை அனுபவம் செய்யுங்கள். பரமாத்மா அன்பில் சதா மூழ்கியவராக இருந்தீர்கள் என்றால் முகத்தின் ஜொலிப்பு மற்றும் பொலிவு, அனுபவத்தின் கிரணங்கள் எவ்வளவு சக்திசாலியாக இருக்கும் என்றால் பிரச்சனைகள் அருகில் வருவது என்ன, அது உங்களை ஏறெடுத்தும் பார்க்க முடியாது. எந்த விதமான உழைப்பும் அனுபவமாகாது. கிடைத்ததே எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை